சார் வணக்கம் சார். கேரளாவில் வயநாடு பகுதியிலிருந்து போர்வெல் ராலி உரிமையாளர் சங்கத்திலிருந்து போர்வெல் அவுட்ரு பைப் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ ஆழம் போர் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி ஒரு 600 அடி வயரோட ஸ்லீப்ரிங் பொருத்தப்பட்ட ஒரு கேமரா செட்டு ஒன்று கேட்டிருந்தீங்க. அந்த செட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இதில் வயரும் பார்த்தீங்கன்னா இந்த கிக் விஷன் அப்படிங்கிற காயல் போட்டிருக்கோம் சார். இந்த காயல் பியூர் காப்பரில் வரும். எவ்வளோ இருந்தாலும் அல்லது மெல்லிஸாக இருக்கும், அல்லாது எத்தனை வருஷம் இப்போ ஃபால்ட்டே வராது. அந்த கிக் விஷன் காயல் கேபிள் தான் போட்டிருக்கிறோம். அதுமாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை உள்ளே வச்சு சீல்டு பண்ணி மேலே கண்ணாடியெல்லாம் ஒட்டியாச்சு, ஃபுல்லாக சீல்டு பண்ணியாச்சு. தண்ணி ஒரு பொட்டு ஏறாது. நீங்கள் வந்து கரண்ட் இல்லாத இடங்களையும் பேட்டரியிலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார். இந்த பேட்டரி பவரே 3 மணி நேரம் இந்த டிவிக்கும் ஒர்க் ஆகும், கேமராக்கும் ஒர்க் ஆகும். 3 மணி நேரம் ஒர்க் ஆகும். நீங்கள் வரக்கூடிய சிடி டிவியில் வந்து டிஸ்பிளே பார்த்துக்கலாம், உங்கள் செல்ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். இந்த செட்டை ஃபுல்லாகவே இப்போ வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்க ரொம்ப ஈஸிங்க சார். இது யாருனாலும் ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த பேட்டரியிலேருந்து இந்த 2 வயர் இது வந்து சார்ஜ் ஏறக்கூடிய வயர். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சார்ஜ் ஏற்றிக்கலாம் நீங்கள் பேட்டரிக்கு. இதில் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம், இது வந்து 3 ஆம்ப்ஸ் 2 மணி நேரம் பண்ணாலே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் திரும்ப சார்ஜ் போடணும். 1 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதுமானது. 1 மணி நேரம் சார்ஜ் போட்டு நீங்கள் இதை எடுத்து விட்டுருங்க, இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இதை மட்டும் ஸ்பாட்டு கொண்டு போனால் கூட போதும். கரண்ட் உள்ள இடங்களில் இதையும் பயன்படுத்திக்கலாம், பேட்டரி கொண்டு போக வேண்டாம், இதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வயர் தான் இதில் வந்து இந்த வயரில் கொடுத்த உடனே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும், கேமரா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதில் வந்து வரக்கூடிய வீடியோ வந்து இந்த பின்னு இதை வந்து நம்ம டிவியில் இந்த இருக்குது டிவி, டிவியில் இந்த பட்டனை மட்டும் திறந்துட்டு டிவியில் எப்படின்னா நம்ம திருப்பிக்கலாம். இதுலையும் 2 வயர் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். மொத்தமே இதில் 2 வயரு, இதில் 2 வயர் தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க. 6 நாள் ஈஸியாக கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த கருப்பு சிவப்பு வயரில் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும், இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை கொடுக்கணும். கொடுத்த உடனே இந்த டிவி ஆன் ஆகிடும். இந்த பின்னை வந்து இது நீங்கள் நீளம் எடுத்து விட்டுக்கலாம். இதில் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வர ஆரம்பிக்கும். வீடியோ வர ஆரம்பிச்சிடும், படமும் ரொம்ப தெளிவாக இருக்கும். போர்வெல் அவுட்ரு ஃபுல்லாகவே காமிக்கும், அவுட்ரு பைப் ஃபுல்லாகவே காமிக்கும். உள்ள என்ன பொருள் இருந்தாலும் தெளிவாக காமிக்கும். இதை போடுது, உள்ள பொருளும் தெளிவாக காமிக்கும். அதே மாதிரி உங்கள் செல்போன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், இது டிவிலையும் பார்த்துக்கலாம், உங்கள் செல்போன்லேயும் பார்த்துக்கலாம். செல்போனில் பார்க்கணுன்னா
செல்ஃபோன்லேயே லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம், அதில் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். செல்ஃபோனில் இந்த ஈஸி கேப்ஷன் ஒரு டிவைஸ் தரும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இதுக்குள்ளே ஒரு சிடி இருக்குது. அதை வந்து நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இந்த ஆப் இருக்குது, இந்த ஆப் யூஎஸ்பி டிரைவ்னு ஆப் இருக்குது. நீங்கள் லேப்டாப்பில் இது பண்ணிட்டீங்கன்னா ஏற்றிட்டீங்கன்னா லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம். உங்கள் செல்ஃபோனில் பார்க்கணுன்னா உங்கள் செல்ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இந்த இருக்குல்ல, ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஏற்றிட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ப்ளே ஸ்டோரில் போய் அதில் யூஎஸ்பி கேமரா யூஎஸ்பி இந்த கேமரான்னு வருது. இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே இந்த மாதிரி வரும். இதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த மாதிரி வரும். இதை அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கட் பண்ணு. பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் எந்த போனாலும் சரி, இந்த ஓடிஜி வயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த செல்ஃபோனில் மாட்டிக்கணும், இன்னொரு சைடு வந்து உங்கள் சி டைப்புனா சி டைப்பு, சாதா டைப்புனா இந்த சாதா டைப்பு. இதை நீங்கள் மாட்டின உடனே இங்கே இந்த வெறுமனே இதில் லைட் எரியணும். ஓடிஜி ஆனாலும் லைட் எரியும், எந்த கனெக்ஷன் கொடுக்கல. ஒருவேளை உங்கள் செல்ஃபோனில் வந்து ஒரு இது ஓடிஜி இல்லை அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்கில் போய் ஓடிஜின்னு போட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பின்னை மட்டும் எடுத்து இந்த டிவிலேருந்து வருது, இது நீளம் ஒரு 15 அடி வரும், நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். இதை சொருகின உடனேயே இந்த ஒரு மெசேஜ் கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். வெளிச்சம் இருக்கு, இல்லை இருக்கு, இதில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு போனீங்கன்னா ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரெக்கார்ட் ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். இந்த உள்ளே இருக்க தெரியுது, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரெக்கார்டு வந்து இப்போ நீங்கள் இது கட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ கட் பண்ண எப்போ தான் கட் ஆகும். ரெக்கார்ட் ஆகி கேலரியில் சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருட்டாக தான் இருக்குது, பைப்பு டைட்டாக தான் இருக்குது. இதுக்குள்ளே கூட என்ன இருக்குன்னு உள்ளே பாஞ்சி வச்சுருக்கேன். அந்த பாஞ்சி கூட தெளிவாக தெரியுது, தெரியும். இருட்டுக்குள்ளேயும் தெளிவாக தெரியும், அதேமாதிரி தண்ணிக்குள்ளேயும் தெளிவாக தெரியும். இப்போ தண்ணிக்குள்ளேயும் டெஸ்ட் பண்ணுறேன். தண்ணி இத்தனைக்கும் லேசாக கலங்களாக தான் இருக்குது. உள்ளே போட்டேன், தண்ணிக்குள்ளே தெளிவாக தெரியும், ரொம்ப தெளிவாக இருக்கும். இதே இது நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அதை விட தெளிவாக இருக்கும். இந்த டிவியில் போட்டு பார்க்குறேன், செல்ஃபோனில் பார்த்தாச்சு. இப்போ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பின்னு தான். இந்த இதில் வந்து பவர் சப்ளை, இந்த ஒரு பின்னு மட்டும் சார்ஜுக்கு. நீங்கள் சார்ஜ் போட்டுகிட்டே கூட ரொம்ப நேரம் மணிக்கணக்கு யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டே கூட யூஸ் பண்ணலாம். இந்த பின்னு வீடியோ பின்னு, மஞ்சள் கலர் வீடியோ பின்னு. இது சொருனாலே படம் வந்துடும். பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பாருங்க. இப்போ தண்ணிக்குள்ளே இறக்குறேன், தண்ணிக்குள்ளேயும் தெளிவாக தெரியுது. கீழே உள்ள அழுக்கு முதற்கொண்டு தெளிவாக தெரியுது. இப்போ நான் பார்சல் கட்டி நான் அனுப்பிடுவேன். இந்த பார்சல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்சல் கட்டி இப்போ அனுப்பிடுவேன் சார்.
பார்சல் வரத்தான் உங்களுக்கு வந்து இங்கேருந்து எங்கள் ஊர் கோவில்பட்டி சார், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ பார்சல் சர்வீஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. இருந்தாலும் எவ்வளோ வேகமாக கிடைக்க முடியுமோ ஏபிடி பார்சலோ இல்லைன்னா டிடிசி குறியீடு பாதுகாப்பாக. ஏன்னா இந்த டிவியெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு. டிவி அனுப்பணும், இந்த பேட்டரியும் கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்பணும். இந்த பேட்டரியில் மட்டும் ஒரு வயரை நான் மாட்டிப்பேன். ஏன்னா 2 வயரோட போகும்போது ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த ஒரு வயரை வந்து நான் கலட்டி வச்சுருந்தேன். இந்த ஒரு வயர் மட்டும் நல்லா முறுக்கிடுறேன். முறுக்கி டேப் அடிச்சிடும். நீங்கள் அங்கே வந்தவொடனே இந்த ஒரு வயரை மட்டும் மாட்டிக்கோங்க. ஏன்னா தூக்கி பார்சலில் வரும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாது, எதுவும் இதாகிடக்கூடாது. அதனால் ஒரு வயர் நீங்கள் அங்கே வந்தப்புறம் மாட்டிக்கோங்க. அதனால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது சார். இப்போ நான் பார்சல் அனுப்பிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 அல்லது 3 நாளுக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்துடும். ஏன்னா எல்லா பார்சலையும் கேட்டாச்சு. மினிமம் 2 நாள் ஆகுங்கிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குமோ அதுக்கு வழிவகை பண்ணுறேன். தேங்க்யூ சார்.